பிரியங்கா அவங்களுடைய கணவரை பத்தி இதுவரைக்கும் தெரியாத ஒரு விஷயம் வெளியாகி இருக்குங்க. இனிமேல் இந்த நிகழ்ச்சி நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. சூர்யா அவருடைய குடும்பத்துல என்னதான் நடக்குது? பாபி சிம்ஹா அவருக்கு ஓட்டுநரால இவ்வளவு பெரிய பிரச்சனையா? வாங்க என்ன ஆச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பிரியங்கா அவங்க திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுடைய கணவரை பத்தி நிறைய செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில இப்ப அவங்களுடைய கணவரை பத்தி புதுசா ஒரு செய்தி வெளியாகி இருக்குங்க. அதாவது பிரியங்கா அவங்களுடைய கணவர் சீரியல் தயாரிப்பாளர் என்றும் அவர் டிஜேவா இருக்காரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் யார் என்ற தகவல் வெளியாகி இருக்கு. அவங்களுடைய கணவர் வசி ஈழத்தமிழர் அப்படின்னு ஏற்கனவே சில பேர் பேசியிருந்தாங்க. அதே போலதான் அவங்களுடைய குடும்பம் இலங்கை திருகோணமலையில தான் வசிச்சுட்டு வந்தாங்களாம். இலங்கை வாழ் தமிழர்கள் கிட்ட ஆதரவு பெற்ற இவங்க ஒரு கட்சியில முக்கிய தலைவரா இருந்து ஈரா சம்பந்த் அவங்களுடைய தங்கையோட மகன் தான் பிரியங்கா அவங்களுடைய கணவர் வசின்னு சொல்றாங்க. இவங்க இலங்கையில ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். தமிழ்நாட்டுல நிறைய இலங்கை பிரபலங்கள் நிறைய கலந்துக்கிறாங்க. அதே போலதான் இவர் இங்கேயும் கலந்துக்கிட்டாரு. நிறைய நட்பு இங்கேயும் இவருக்கு இருக்கு. இவங்களுக்குள்ள எப்படியும் நட்பு ஏற்பட்டு அதுக்கு அதெல்லாம் மாறி இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுல சொல்லிதான் திருமணம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இப்ப இவங்களுடைய வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்க. ரசிகர்களும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஏதோ ஒரு பக்கம் இருக்க, நீயா நானா நிகழ்ச்சிய இனிமேல் பார்க்க முடியாதான்னு ரசிகர்கள் அதிர்ச்சியாகி போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் நிகழ்ச்சி பெரிய பிரச்சனை, அடுத்த சீசன் வராதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப நீயா நானா நிகழ்ச்சியும் இனிமேல் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சேனல்ல இருக்க முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் வேறு ஒரு சேனலுக்கு போக போகுது. இத பத்தி ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் தான் சொல்லியிருக்காங்க. இனிமேல் பிக் பாஸ், நீயா நானா, ஜோடி நம்பர் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வேறு ஒரு சேனலுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சூர்யா அவருடைய குடும்பத்துல என்னதாங்க நடக்குது? சிவகுமார் அவர் இந்த சமீபத்திய ரெட்ரோ நிகழ்ச்சியில கலந்துகிட்ட போது ஜோதிகா அவங்க கலந்துக்கல. ஜோதிகா அவங்க சூர்யா அவருடைய எல்லா நிகழ்ச்சிகள்லயுமே கலந்துப்பாங்களே, இதுல ஏன் கலந்துக்கல? ஆனா சூர்யா அவரு ஜோதிகா அவங்களை விட்டு கொடுக்காம என்னோட கண்ணாடி பூ ஜோ அப்படின்லாம் பேசி இருந்தாரு. அது பயங்கரமா வைரல் ஆச்சு. ஆனா சிவகுமார் அவங்க வந்ததுனாலதான் ஜோதிகா அவங்க கலந்துக்கலன்னு ஒரு புது விஷயத்தை கிளப்பி விட்டுருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத பொறுத்து இருந்துதாங்க பார்க்கணும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம தமிழ் சினிமாவுல வளர்ந்து வர நடிகர்கள்ல பாபி சிம்ஹா அவங்களும் ஒருத்தவங்க. ஜிகர்தண்டா படத்துல வேற லெவல் பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். இந்த நிலையில நடிகர் பாபி சிம்ஹா அவங்களுக்கு இப்போ ஒரு புதிய சிக்கல் வந்திருக்கு. பாபி சிம்ஹா அவங்களுடைய கார் ஓட்டுநர் புஷ்பராஜ் அப்படிங்கிறவரு குடிபோதையில காரை ஓட்டிட்டு போயிருக்காரு. அப்ப அவர் சாலையில சென்று 6க்கும் மேற்பட்ட வாகனங்களை இடிச்சு சேதப்படுத்தியிருக்காரு. அதுல பெண்கள் உட்பட 3 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. மேலும் குடிபோதையில காரை ஓட்டிய புஷ்பராஜ் அவரை கைது செஞ்ச சென்னை கிண்டி போக்குவரத்து போலீசார் நடிகர் பாபி சிம்ஹா அவங்களுடைய காரை பறிமுதல் பண்ணியிருக்காங்களாம். இப்ப இதனால அவருக்கு புது சிக்கல் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்குங்க. சமூக வலைதளங்கள்ல இந்த செய்தி ஆரம்பத்துல வெளியானதுமே இவருடைய காரை பத்தி மட்டும்தான் செய்தி வெளியானப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பினாங்க. இதுல உண்மை இப்பதான் தெரிய வந்திருக்கு. அவருடைய ஓட்டுநர் செஞ்ச வேலை தான் இது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.